வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 5 ஆண்டுகளில் 61 படங்களில் நடித்திருக்கிறாங்க. 24 வயதில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தமிழ் நடிகை. நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சுமார் 5 ஆண்டுகளுக்கு 61 திரைப்படங்களில் நடித்த ஒரே நடிகை. கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்போதைய சூழலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் பிரபல நடிகையாக திகழ்ந்தவங்க தான் ராணி பத்மினி. இன்றைய தலைமுறையினருக்கு பலருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதன்படி ராணி பத்மினி வாழ்க்கை பின்னணியை இந்த செய்தி குறிப்பில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1962ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள அண்ணா நகரில் சௌத்ரி மற்றும் இந்திரா குமாரிக்கு ராணி பத்மினி பிறந்தாங்க. அவங்க பிறக்கும் முன்பே அவரது சினிமா விதி எழுதப்பட்டது. ஒரு திரைப்பட நட்சத்திரமாக வேண்டும் என்று தனது சொந்த ஆசைகள் மற்றும் அந்த கனவை தேடி சென்னைக்கு குடிபெயர்ந்த போதிலும் இந்திரகுமாரியால் அதை அடைய முடியலை. டப்பிங் கலைஞராக பணிபுரியும் போது சௌத்ரி மூலமாக ராணி பெற்றெடுத்தாங்க. ராணி சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தது. இந்திரா தொடர்ந்து சினிமாவில் நுழைய முயற்சி செய்தாலும் அவர் வெற்றியடையவே கிடையாது. இதனால் தனது மகளாவது தன்னால் அடைய முடியாததை அடைய வேண்டும் என்ற கனவு இந்திராவின் உந்துதலாக மாறியது. மனோரமா ஆன்லைன் தளத்தின்படி ராணி பத்மினி வயதை அடைந்ததும் இந்திரா தனது மகளுடன் மும்பைக்கு சென்றாங்க. ராணி பாலிவுட்டில் ஒரு முன்னணி நடிகையாக ஜொலிக்க வேண்டும் என்பது இலக்காக இருந்தது. இருப்பினும் அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல. இந்திரா தனது மகனை மீண்டும் இங்கே அழைத்து வந்த வாய்ப்புகளை தேடத் தொடங்கினாங்க. விரைவில் இயக்குனர் மோகனின் கதையாபிரிதி 1981ஆம் ஆண்டு மலையாளத்தில் ராணி அறிமுகமானாங்க. அதே ஆண்டு தேனும் வாய்ப்பும், துஷாராம் பரங்கிலி போன்ற படங்களில் நடித்தாங்க. இருப்பினும் சங்கரசம் 1981 படத்தில் நடித்தது மூலம்தான் பலரது கவனத்தை ஈர்த்தாங்க. 1981-86 இடையில் ராணி பத்மினி தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் சுமார் 61 படங்களில் நடித்தாங்க. குறிப்பாக ராஜதந்திரம், போதுமான செல்வமும் புகழும் கிடைத்தவுடன் தாய்மகள் இருவருமே அண்ணா நகரில் உள்ள 18 வயதில் அவனியூரில் ஒரு ஆடம்பர பங்களாவை வாடகைக்கு எடுத்து அங்கே குடியிருந்தாங்க. நிதி ரீதியாக பாதுகாப்பு உணர்ந்த அவங்க வீட்டு வேலைக்கு ஆட்கள் நியமிக்க முடிவு செய்தாங்க. இந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் என்று அவர்களே அறியவில்லை. ராணியும் இந்திராவும் பங்களா ஒப்பந்தத்திற்காக வங்கியில் பணம் எடுத்தாங்க. இதை பற்றி கேள்விப்பட்ட 3 பேருமே அவர்களை கொன்று பணத்தையும் நகைகளையும் பங்கிட முடிவு செய்தாங்க. மனோரமா ஆன்லைன் செய்தியின்படி இந்திராவும் ராணியும் மது அருந்த பழக்கம் கொண்டது. அந்த கொடூரமான இரவில் அவர்களை படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு மது அருந்திருந்தாங்க. மறுநாள் காலையில் ராணி பசியுடன் எழுந்ததும் சமையல் அறைக்கு சென்றாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஜெபராஜ் மறைந்தது இந்திரா கத்தியால் குத்தி கொன்றாங்க. தனது தாயான் அலறல் சத்தை கேட்டு ராணி ஓடி வந்து அந்த காட்சியை கண்டு அதிர்ந்தாங்க. அவங்க தப்ப முயன்றாங்க. எனினும் அவங்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட ராணியின் உடலில் 12 காயங்களும் அவரது தாயார் உடல் 14 காயங்களுடன் காணப்பட்டது. குற்றவாளிகள் தப்பியோடினும் இறுதியில் கைது செய்யப்பட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.